கேக்கை பார்த்தோன்னே நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசு ஞாபகம் வரும். இல்லை அப்படின்னா இன்னுமே நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற பேக்கரி கிட்டனா போனால் ஃபர்ஸ்ட் ரோவில் இந்த கேக்கை நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். ஆமாம், இன்றைக்கி ஹனி கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த கேக் ரொம்பவே பிடிக்கும். அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு பேசிக்கான வெனிலா கேக் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கோங்க. இதை பீட்டரில் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணதும் அதுக்கு கூடயே சுகர் 1 கப் எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்லேயே பெரிய கப் இருக்குல்ல, அந்த கப்பில் 1 கப் எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 பேட்சாக ஆட் பண்ணி இதை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடயே 1/4 கப் அளவுக்கு நார்மலாக இருக்கிற சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி பீட் பண்ணிவிட்டு இது கூடயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. நான் அதை காட்டலை. எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்ததும் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு 1 கப் மைதா மாவு, இது கூடயே 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது கூட பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணுற டைமில் அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்டர் ரெடி ஆனதும் நான் இந்த டின்னுக்கு மாற்றிக்கிறேன். டின்னை பட்டர் ஷீட் போட்டு நல்லா மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி ரெக்டாங்கிள் டின் தான் யூஸ் பண்ணுறேன். இதை பேட்டர் ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு இதை 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. பேக் பண்ணதும் அந்த பேக்கிற டைமில் நம்ம சுகர் சிரப், அதாவது ஹனி சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சுகர் கூட 3/4 கப் அளவுக்கு தண்ணி, 2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுகர் கரைஞ்சி வந்தால் போதும். அதை எடுத்து இந்த மாதிரி வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிரப் எல்லாமே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கேக் சூப்பராக பேக் ஆகி வந்ததும் இந்த மாதிரி தனியாக எடுத்து மேலே இருக்க லேயர் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதும் இப்போ இது மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹனி சிரப்பை தாராளமாக ஊற்றி சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது உள்ளேயும் அந்த சிரப்பெல்லாம் இறங்கி அவ்வளோ ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஜாமையும் இதுக்கு மேலே நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. கேக்குமே நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஈவனாக நீங்கள் ஜாம் போட்டதுக்கப்புறம் டெசிகேட்டட் கோகோனட்டை இதுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. பண்ணதும் அது அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரி நல்லா நீளமாக பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதை நிறையா பேர் கடையில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். டேஸ்ட்டு உண்மையிலேயே ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபிக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.